வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான்னா அவன் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாத போது வேதம் சொல்லுகிறது அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறவனாய் காணப்படுகிறான். தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அநேக முறை வார்த்தையின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். யோனாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுடைய இருதயத்துக்கு அது ஏற்றதா இல்ல. அவன் விரும்புகிற மாதிரி கிடையாது, அவன் எதிர்பார்க்கிற மாதிரி கிடையாது, அவன் எதை இது நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறானோ அது போல கிடையாது. எனவே அவனுக்கு ஏற்றதா இந்த வார்த்தை இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு சபையே ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு சபையிலே கூட எனக்கு ஏற்றது போல பேச வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு சோதனை நான் எதிர்பார்க்கிறது போல ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், என் குறைகளையோ என் தவறுகளையோ என்னுடைய தப்பிதங்களையோ சுட்டி காண்பிக்க கூடாது, ஒருவேளை அதுக்கு சுட்டி காண்பிக்கிறது என்பதை விட புத்தி காண்பிக்க கூடாது என்கிற மனநிலையோடு சபைக்கு நாம் வருவோம் என்றால் நிச்சயமாய் நீங்களும் ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு விலகி போன யோனாவின் வாழ்க்கையை போல இருப்பதாக காணப்படும். யோனாவின் வாழ்க்கையை போல நீங்களும் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினவர்களாக எண்ணப்படுவீர்கள். ஆண்டவர் உலகத்தில் விரும்புகிற காரியம் வேதம் சொல்லுகிறது, யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். ஏன்? வார்த்தையை அவன் என்ன செய்யல, கேட்கல, வார்த்தை அவன் விரும்புகிறபடி இல்ல, அதனால தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை உங்களை உருவாக்க வேண்டும், இந்த வார்த்தை உங்களை கட்ட வேண்டும், இந்த வார்த்தை உங்களுடைய தப்பிதங்களையும் கரைகளையும் கழுவி உங்களை சுத்திகரிக்க வேண்டும், இந்த வார்த்தை உங்கள் பாதைக்கு தீபமாய் மாற வேண்டும், இந்த வசனத்தினாலே நீங்க தொய்த்து வெளுக்கப்பட வேண்டும், இந்த வசனம் உங்கள் தேவ சமூகத்திலே கரை திரை அச்சவர்களாய் அவருடைய பாதத்தினுடைய சமூகத்திலே நிறுத்த வேண்டும். ஒரு நாள் வரும், வெள்ளையங்கி தரித்திருக்கிற இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் உத்தரவத்திலையும் பாடுகளிலையும் கண்ணீரிலையும் பசியிலையும் பட்டினிலையும் தேவனுக்காய் வைராக்கியமாய் சத்தியத்துக்காய் சபையிலே நின்றவர்கள். ஆமென். வசனம் நல்லா தெளிவாய் சொல்லுகிறது, இவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடினவன், இவன் நியூ இயருக்கு வந்தவன், இவன் புது ட்ரெஸ் போட்டவன், இவன் ஸ்டார் கட்டினவன், இவன் சோதரம் அதை பண்ணவன் இதை பண்ணவன் சொல்லல. யார் உத்தரவத்திலையும் காவலிலையும் பசியிலையும் நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு இதோ தேவ சமூகத்திலே வெள்ளையங்கி தரித்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க அந்த கூட்டத்தில் வரணும். என்ன கூட்டத்தில்? வெள்ளையங்கி தரிக்கப்பட்டு உபத்திரவம், காவல், பசி, பட்டினி, எதிர்பார்த்தது நடக்கல, வியாதி, போராட்டம், ஆனாலும் நான் கர்த்தருக்காய் இருக்கிறேன், நான் கர்த்தருக்காய் ஓடுகிறேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு நீதியின் ஜீவகிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஓடுகிறேன் என்கிற அந்த சிந்தை, அந்த வைராக்கியம், அந்த அர்ப்பணிப்பு இந்த சபையில் இருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் இருக்க வேண்டாம். நீங்க தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் காணப்படுவீர்கள்.